இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா பயங்கரமாக ஒரு வைரல் வீடியோ வந்து பரவிட்டு வருதுங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா மதன் கௌரி அண்ணா வந்து இருக்காரு. மதன் கௌரி அண்ணா வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. பெரிய ஒரு பிரபலமான யூடியூபருங்க அவரு. என்ன ஒரு பயங்கர சென்சிட்டிவ் டாபிக்கா போச்சுன்னா, டிஎம்கே கட்சிக்கு வந்து ஆதரவா பேசுறாரு. டிவிகேக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் எதிரா பேசுறாருன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து ஏற்பட்டுச்சுங்க. இவர் வந்து டிஎம்கே வந்து ஆதரவா பேசுறதுக்கோசரம் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ கால் கூட இப்போ ரீசெண்டா வந்துச்சுங்க. பட் அது வந்து பார்த்தோம்னா, இவர பேர யூஸ் பண்ணி ஏற்பட்ட ஒரு ஸ்கேம் தாங்க அது. மதன் கௌரி அண்ணா வந்து இந்த ஸ்கேமுக்கு வந்து பதிலளிக்கிற வகையில வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி விட்டுருந்தாருங்க. அந்த வீடியோல வந்து அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா, "நான் யார்கிட்டயும் பணம் வாங்கல. இது வந்து என் பேர யூஸ் பண்ண ஒரு ஸ்கேம் தான் இது. ஸோ யாரும் இத நம்பாதீங்கன்னு" சொல்லிட்டு அந்த வீடியோல சொல்லியிருந்தாருங்க. வீடியோ எண்டுல வந்து ஒரு பதிவ வந்து சொல்லியிருந்தாருங்க. ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுங்க. பார்க்குறவங்களுக்கு வந்து யாரு? நானு விஜய் அண்ணனுக்கு எதிரா. அட போங்கடா! ரொம்ப இந்த வீடியோ வந்து ரொம்ப எமோஷனலாவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து பதிலளிக்கிற வகையில இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும். இப்போ சோசியல் மீடியால வந்து இப்ப நெறையா விஷயங்கள் பார்க்க முடியுதுங்க. இவருக்கு வந்து ஆதரவா வந்து நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கூட பார்க்க முடியுதுங்க. எம்ஜி ஸ்குவாட் வந்து நாங்க இருக்கோண்ணா, நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அது மாரி நெறைய விஷயங்கள் பார்க்க முடியுதுங்க. இவரும் நெறைய சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து கோடி கோடியா பணம் வந்துச்சு. நெறைய விளம்பரங்கள் வந்துச்சு. கேமிங் வந்துச்சு. ட்ரிங்க்ஸ் கூட வந்துச்சு. சரக்கு. பர்சனலா எனக்கு வந்து நெறைய பிசினஸ் டீல்ஸ் வந்துச்சு. நான் அந்த பக்கம் கூட போகல. கேமிங் வந்துச்சு எனக்கு. நான் வந்து பணம் சம்பாரிக்கணும். கோடி கோடி சம்பாதிக்க நெனச்சிருந்தா நான் அப்பயே சம்பாதிச்சிருந்திருப்பேன். எனக்கு இது மாரி விஷயங்கள் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவர் நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாருங்க. ரொம்ப எமோஷனலா பார்த்தோம் நம்ப. ஒரு மனிதன் வந்து வளர்ந்துட்டான் அப்டின்னா, சோசியல் மீடியால வந்து எவ்வளவு ஸ்கேம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கேம் பண்ணிடுறாங்க. எவ்வளவு வந்து தப்பா கிரியேட் பண்ண முடியுமோ கிரியேட் பண்ணி, அந்த மனிதன வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாமே. மனுஷனா மனுஷனா மதிக்கணும். ஸோ அதான் தமிழர் பண்பாடு. உண்மை செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நான் வந்து தமிழ் நியூஸ் டைம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.